வணக்கம். சின்னதாக தோட்டம் வாங்கியிருந்தேன். குன்னத்தூர் அருகில் வெள்ளரி வெளியின் கிராமத்தில் வடுகபாளையங்கிற ஊரில் தோட்டம் வாங்கினதில் மின்சாரம் வாங்கலான்னு பார்க்கும்போது செலவுகள் அதிகமாக வந்ததுனால நெட்டில் பார்த்தேன். கேடெக் சோலார் நல்லா பண்ணுறதாக விளம்பரம் வந்தது. அவங்க நிறையா பக்கம் பண்ணிகிட்ருக்காங்க. அதை நான் செல்லு மூலிமா பார்த்ததுனால சரி எதுக்கு கேட்கலான்னு அவங்கள கூப்பிட்டு கேட்டேன். எந்த லொக்கேஷன் அப்படின்னு சொன்னாங்க. கேட்டாங்க வெள்ளரி வெளி வாங்க, வெள்ளரி வெளியில் வடுகபாளையன்னு லொக்கேஷன் அனுப்பிச்சேன். கரெக்டாக வந்துட்டாங்க. அந்த இடத்துக்கே வந்து பார்த்தோன்னே 450 அடி போர் போட்டிருந்தேன். எவ்வளோ போடலான்னு கேட்டால் 400 அடி போடுனாங்க. அடுத்த நாளே வந்து பார்த்து இந்தந்த இடத்துல இது செய்யலாம், இப்படி பண்ணால் தண்ணி வரும் அப்படின்னு சொல்லி 1.5 தண்ணி எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க. சரிங்கன்ட்டு எல்லாம் பார்த்துட்டு போயிட்டாங்க. வெறும் 10,000 தான் அட்வான்ஸ் கேட்டாங்க. ஓனர் யாருன்னு தெரியாது, லேபர் யார் வர்றேன்னு தெரியாது. கேடெக்கில் பார்த்ததில் எல்லோரும் கொடுத்தாங்க, நானும் கொடுத்தேன். கொடுத்ததில் அடுத்த நாளே எப்போ உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணலான்னு கேட்டாங்க. நான் 2 நாள் டைம் கொடுங்கண்ணே. அதே மாதிரி கூப்பிட்டாங்க. அடுத்த நாளுங்கிறவோ 2 நாளில் வந்துட்டாங்க. கரெக்டாக சொன்ன டைமுக்குள்ளே வந்துட்டாங்க. வந்து பார்த்து எங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லை. 4-5 பேர் வந்தாங்க. கடன்னு எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பண்ணாங்க. சோலார் மாட்டினாங்க, தண்ணி எடுத்தாங்க. தண்ணி சும்மா ஃபோர்ஸ் ஃபுல்லாக வந்தது. இப்போ தண்ணி ஓடிட்டுருக்குது. அப்புறம் நான் திருப்பூரில் பாளையக்காட்டில் இருக்கிறேன். இங்கே வந்து போட்டுட்டு போக முடியாதுன்னு சொன்னதுனால செல்லுலேயே அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி கொடுத்தாங்க. கேமரா போட்டு கொடுத்தாங்க, சோலார் லைட் போட்டு கொடுத்தாங்க, இடிதாங்கி செஞ்சு கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ நான் வீட்டில் இருந்துகிட்டே ஆன் பண்ணேன். இங்கே மோட்டர் ஆன் ஆகி தண்ணி போயிட்டே இருக்குது. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் போதுன்னு சொல்லி அங்கே ஆஃப் பண்ணால் இங்கே தண்ணி நின்றுக்கு. எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை. நம்பிக்கையாக கேடெக் சோலார் தாராளமாக செய்யலாம். கரண்ட் மின்சாரத்துக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. நன்றி, வணக்கம்.